இன்னைக்கு ஜிடி vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கூட பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். மேட்ச் நல்லா இருந்தது சார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. லோ ஸ்கோரிங்கா இருந்தது, அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எப்பவுமே ஹை ஸ்கோரிங்னாக்க 4-6 பறக்கும். அப்ப சம்டைம்ஸ் போர் அடிச்சிடும் அது. இது அந்த விக்கெட் விழுது, அப்புறம் இந்த ரன் 130 150 இஸ் லோ ஸ்கோர். அதை சேஸ் பண்றாங்க, இவங்க விக்கெட் விடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பெண்டுலம் இப்படி எப்படி போயிட்டே இருந்தது, இந்த சைடு அந்த சைடு. ஐ என்ஜாய்ட் தட் மேட்ச். ஓகே சார், எல்லாரும் சிராஜோட பவுலிங்கை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க சார். ரொம்ப ரொம்ப நல்லா போட்டாரு. ஆர்சிபியில இருக்கும்போது அவ்வளவு எஃபெக்டிவா இல்ல, ஜிடி வந்ததுக்கு அப்புறமா அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. அவருடைய பவுலிங் எப்படி சார் பாக்கல? ரொம்ப நல்லா போட்டாரு, இன்னைக்கு பிரமாதமா போட்டாரு. அண்ட் பெட்டர் கண்ட்ரோல். அவருக்கு ஒரு ப்ராப்ளம் நான் சொன்னேன் என்னன்னாக்க, டவுன் த லெக் நிறைய போடுவார் இல்லையா, அதை நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு 1, 2, 3 பேட்ஸ்மேன் எல்லாமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஓகே, அதனால டவுன் த லெக் போற சான்ஸ் இல்லை. இவரோட நேச்சுரல் இன்ஸ்விங்க்கு கரெக்டா அவங்க மாட்டிட்டாங்க. புரியுதா? அவுட் சைட் ஆப்ஷன் தான் கரெக்டா போட வேண்டிய லெங்க்ல போட்டுருந்தாங்க. இதே ரைட் ஹேண்டர் ஒருத்தர் இந்த ப்ராப்ளம். அதுக்குதான் எப்பவுமே ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல இருந்து எஸ்ஆர்ஹெச் ஒரு மேட்ச் 2 மேட்ச் தோக்க ஆரம்பிச்சதுல இருந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. நீங்க இஷான் கிஷன் நம்பர் 4 அனுப்பிட்டு அதுக்கு மேல ஒருத்தரை ரைட் ஹேண்ட் பேட்டரை நம்பர் 3 அனுப்பலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அனுப்புனா அது அவ்வளவு எஃபெக்டிவா இருக்குமா சார்? இல்ல, அது யார் சொன்னதுன்னு தெரியல. ஆனா அது கரெக்ட் சஜஷன். ஏன்னா சென்னைக்கு இதே ப்ராப்ளம். ரவீந்திரா அண்ட் கான்வே போனாக்க இந்த ப்ராப்ளம் வரும். எப்பவுமே இந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் இருந்தாக்க டெஃபினட்டா போலருக்கு லைன் அண்ட் லெங்க் கிடைக்காது. ஏன்னா ஒரு சிங்கிள் எடுத்துட்டா வச்சுக்கோங்க, அவர் என்டையர் இதை மாத்தணும், ஃபீல்டை மாத்தணும், அப்புறம் இவரோட ஓவர் தி விக்கெட், ரவுண்ட் விக்கெட் இதை மாத்திக்கணும். எல்லாமே ப்ராப்ளம். அதனாலதான் எப்பவுமே ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டாட் பாலே கொடுக்கக்கூடாது. டாட் பாலுக்கு பதிலாக ரொட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரைக், ஒன் ரன் கொடுத்தாக்க தலைவலி பவுலிங் சைடுக்கு. இதுல சிராஜ் பவுலிங்கை பத்தி ஸ்பெஷலா சொல்லணும். என்னன்னாக்க முதல் 2 விக்கெட் அவங்க பேட்ஸ்மேன் கொஞ்சம் தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல். அது டிராவிஸ் ஹெட்டும் சரி, அபிஷேக் சர்மாவும் சரி, அவங்க என்னைக்குதான் திருந்துவாங்கன்னு தெரியல. ஒரே ஏதாவது டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு, பின்னாடி ஆள் இருக்குன்ற நினைப்பு இருக்குதுனால அந்த மாதிரி அடிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆட ஆரம்பிக்கணும். அதுதான் கரெக்டா இருக்கும். இப்ப கில் இன்னைக்கு பிரபாதம் ஆடினார். அவர் அதாவது முதல்ல கொஞ்சம் நிறுத்தி விளையாடிட்டு அதுக்கப்புறமா அடிக்க ஆரம்பிச்சார். ரொம்ப ரொம்ப கரெக்டா ஆடினார் அவர். அண்ட் மொத்தத்துல எஸ்ஆர்ஹெச் டீம் ரொம்ப ஃபெயில் ஆயிடுச்சு பேட்டிங்ல. இந்த விக்கெட்டை பத்தி ஒண்ணு சொல்லணும். இது 2 பேஸ் அண்ட் ஸ்லைட் பவுன்ஸ் இந்த விக்கெட்ல. நான் நினைக்கிறேன் வேணிட்டு ஹைதராபாத்ல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அந்த மாதிரி இவங்களுக்கு அதை விளையாட முடியும். ஏன்னா இவங்க பேட்ஸ்மேன் எல்லாமே பெரிய பேட்ஸ்மேன், இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன். அவங்களுக்கு அவ்வளவு பேட்டிங் கிடையாது, அதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஓகே, பிச்சு பெரிய மேட்டர் கிடையாது. ஏன்னா இவங்க சரியா விளையாடல. இவங்க அடிச்சு ஏர்ல அடிக்கிறாங்க. ஏர்ல அடிக்கும் போது நீங்க பிச்சை பிளேம் பண்ணி யூஸ் இல்லை. நம்ம ஆரம்பத்துல இருந்தே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க பிச்சுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி பேட்ஸ்மேன்ஸ் யாரும் ஆடல அப்படின்றது. கில்லோட பேட்டிங் பத்தி பேசணும் சார். கில் எப்பயுமே இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒரு மேட்ச் நினைக்கிறேன், டாப்ல 2 விக்கெட் டக்குன்னு இறங்கின மாதிரி இருந்தது. கில் அடிக்க ட்ரை பண்ணாம ஆங்கர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப பொறுமையா ஆடி கடைசியில டீமை ஜெயிக்க வச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. கில்லுக்கு உடனே தெரிஞ்சது, விக்கெட் விழுந்த உடனே, ஒரு விக்கெட் விழுந்த உடனே நாம நிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சிருது. ஆனா எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் 5 மேட்ச்ல அவங்க அடி வாங்கிட்டாங்க. ஆனா இன்னும் அவங்க பவர் ஹிட்டிங் தான் எங்களோட வழி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. கில்லுக்கு சார் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னாக்க, he can play டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் ரெண்டும். ஆமா, அவருக்கு தெரிஞ்சா கூட டிஃபென்ஸ் விளையாட தெரியணும். கரெக்டா நான் சொல்றது? இப்ப அபிஷேக் சர்மாக்கோ டிராவிஸ் ஹெட்டுக்கோ இவங்க 2 பேருக்கும் அந்த டிஃபென்ஸ்ங்கிறது கிடையாது சுத்தமா. அவங்க அடிக்கதான் தெரியும், அதனால மாட்டிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சாய் சுதர்ஷன் அந்த டிஃபென்ஸ் இருக்கிறதுனாலதான் அவன் 3 மேட்ச் 50-50 அடிச்சுட்டு இருக்காரு. ஓகே, ஸோ டிஃபென்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சர்வைவ். எஸ்பெஷலி பார்ட்னர்ஸ் 2-3 பேர் அவுட் ஆயிட்டாங்கனாக்க ஒரு ஆங்கர் போடணும் நீங்க. அப்பதான் சைடு பழைக்கும். மேன் ஆஃப் த மேட்ச் சிராஜ் கொடுத்துருக்காங்க. ரைட், ஹி டிசர்வ்ஸ் இட் பிகாஸ் பியூட்டிஃபுல்லா போலிங் போட்டார். கண்டினியூஸா போன மேட்சும் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு, இந்த மேட்சும் மேன் ஆஃப் த மேட்ச். ரைட், ஹி டிசர்வ்ஸ். அவருக்கு என்னன்னா மெயினா சேஞ்ச் ஆஃப் டீம்லாம் கிடையாது. அவருக்கு இந்தியன் டீம்ல அவரை டிராப் பண்ணிட்டாங்க ஒயிட் பால்ல.
அந்த கடுப்புல அவர் திரும்பி இந்தியன் டீம் வரணும்ட்டு ஒரு வெறியில போடுறாரு, ரைட்? அதனால தான் ரொம்ப எஃபெக்டிவா போட்டுட்டு இருக்காரு. அண்ட் போன மேட்ச் வந்து ஆர்சிபியோட அவர் வந்து என்ன நீ ரீடைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழி வாங்குற மாதிரி போட்டாரு. அண்ட் இந்த மேட்ச் வந்து ரியலாவே நல்லா போட்டார், விக்கெட் அவருக்கு சூட் ஆச்சு, ரொம்ப நல்லா போட்டார். ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தா கூட நான் வந்து மேன் ஆஃப் த மேட்சுக்கு மற்ற கேண்டிடேட்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு நான் டெஃபினட்டா கொடுத்துருப்பேன். கில்லும் ரெஸ்பான்சிபிள் நாக்கு, நீங்க சொல்ற மாதிரி ஆங்கர் போட்டு விளையாடினார். ஸோ அதனால இந்த மேன் ஆஃப் த மேட்ச் வந்து ஷேர் கூட பண்ணிருக்கலாம் நம்ம. ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து பவுலர் தானே, என்ன நம்பர் 4ல அனுப்புறாங்க அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து வந்ததுக்கு அவர் ரொம்ப ரொம்ப நல்ல பதில் கொடுத்திருக்காரு, நான் என்னால பேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்துல அவர் வந்து பேட்ஸ்மேனா இருந்திருக்கலாம், பேட்ஸ்மேனா கெரியர் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா வந்து ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய டோர்னாமெண்ட்ல திரும்ப பேட் பண்றதுக்கு ஒரு சின்ன பதட்டம் இருக்கும்ல, அதனால அவர் வந்து ரொம்ப ரொம்ப டீசெண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆனா பவுலர்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இவர் வந்து நிஜமாவே நல்லா ஆடினாரு. அது என்னன்னா அந்த கட்ஸி பேட்டிங், அதாவது ரொம்ப நாள் கழிச்சு வரமே நம்ம ஜாக்கிரதையா விளையாடணுன்ற நினைப்பு இல்லாம இவர் என்ன பண்ணாரு, நம்ம வந்து இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு, நம்ம ப்ரூவ் பண்ணணும், அடிச்சு இந்த மாதிரி நம்ம இம்பார்ட்டன்ட் என்ன நம்மள டிராப் பண்ணக்கூடாத அளவுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆடினார். எப்படி முகமது சிராஜ் பண்ணாரோ அது மாதிரி வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டா நல்லா ஆடினாரு. நான் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருப்பேன். ஏன்னா அவர் தான் வந்து மேட்ச் ஷிஃப்ட் பண்ணாரு. ஆக்சுவலா வந்து இது டவுன்ல இருந்தது ஜிடி, ஏன்னா ஜிடில வந்து பேட்டிங் கம்மி, ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. ஆமா, ஏன்னா அந்த ரொத்தர்ஃபோர்ட் வந்து இஸ் அ ஹிட்டர், இஸ் நாட் அ டிஃபென்ஸ் கிடையாது அவருக்கு. ஸோ அவருக்கு நீங்க 1 டவுன் 2 டவுன்லாம் அமிச்சா அவர் தாங்க மாட்டார், அவர் கடைசியில தான் வருவார். ஸோ அதனால வந்து 2 டவுன்ல வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணது பெரிய விஷயம். பட் இதனால என்ன ஆச்சு, ஃபியூச்சர் மேட்சஸ்ல வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா எடுப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு பேட்டிங் இல்ல ஜிடி. சாய் கிஷோர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸை வந்து இன்னைக்கு ரொம்ப வெளியேற்றினாரு அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. அவரோட கன்சிஸ்டன்சி எப்படி சார் பாக்குறீங்க? அவர் என்ன டெக்னிக் யூஸ் பண்றாரு? இது இந்த கொஸ்டின் யாருக்குமே புரியல. வேர்ல்டுல இருக்கிற எல்லா பவுலர்ஸோட கோர்ஸ் இவர் வந்து கன்சிஸ்டன்சினாக்க லைன் அண்ட் லெங்க் நல்லா இருக்கு, அக்யூரசி எல்லாம் நல்லா இருக்கு, ரைட்டா? அண்ட் டால் மேன், அந்த பவுன்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இவர் வந்து இஸ் ஒன்லி வேர்ல்டுலே ஒன்லி லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் ஹூ போல்ஸ் கேரம் பால். எப்படி அஸ்வின் வந்து ரைட் ஹேண்ட்ல கேரம் பால் போடுறாரோ அதே மாதிரி இவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல கேரம் பால் போடுறாரு. அந்த பால் ரொம்ப வெனமஸா இருக்கு. அது வந்து பிச் ஆயிட்டு பேட்ஸ்மேனுக்கு ஒன்றும் க்ளூவே இல்லை. ஸோ அதை இன்னும் ஸ்பெஷலைஸ் பண்ணி நிறைய போட ஆரம்பிச்சாருனாக்க பெரிய பவுலர் ஆயிடுவார் அவர். அண்ட் அவருக்கு ஹைட் இருக்கிறதுனால இல்லை கிளியரா வந்து பாலை வந்து அந்த குட் லெங்க்ல அமுக்குறாரு. அப்படி அமுக்கும் போது என்ன ஆகுது, பேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு டவுட் வருது, பால் எகிர போறதா இல்லையா அப்படின்ட்டு. அது ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து அது பால் வந்து ஷூட் ஆகுது, சில சமயம் எகிருது. அந்த மாதிரி ஒரு அன்பிரடிக்டபிள் பவுன்ஸ் இருக்கும்போது பேட்ஸ்மேனுக்கு தலையில வந்து கன்ஃபியூஷன் வந்துருது. சார் எஸ்ஆர்ஹெச் ஏற்கனவே வந்து ஒரு இன்னிங்ஸ்ல 7 பவுலர்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கும் அவ்வளவு பவுலர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து முகமது ஷமி இருக்காரு, ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு, பேட் கமின்ஸ் இருக்காரு, இன்னும் வந்து நல்ல இந்தியன் பவுலர்ஸ் நல்லா இருக்காங்க. ஆனாலும் எஃபெக்டிவா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா பேட் கமின்ஸ் எஃபெக்டிவா இருக்காரு, முகமது ஷமி அப்பப்போ இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது. எதனால இந்த சிக்கல் வருது? அவங்க பவுலிங் யூனிட்குள்ள என்ன பிரச்சனை போகுது? என்ன எதை அவங்க சரி பண்ணணும்? நான் வந்து ஹைதராபாத்ல ஒரு மிஸ்டேக் பாக்குறேன். என்னன்னா கண்டிப்பா அவங்க ஜாம்பா விளையாடி ஆகணும். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் கமிண்டுக்கு பதிலாக ஜாம்பா விளையாடி ஆகணும். ஜாம்பா வந்து ரொம்ப நல்ல போலர், அவரை அவ்வளவு ஈஸியா அடிக்க முடியாது. வேற ஜீஷான் வந்து அடிக்கிறாங்க, போட்டு 6 4 அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். ஓகே, பட் ஜாம்பா இஸ் a வெரி கிளவர் போலர். அண்ட் ஆல்சோ அவர் வந்து விட்டு கொடுக்க மாட்டார் ரொம்ப போலிங்ல. கண்டிப்பா அவர் விளையாடி ஆகணும். கமிண்டுக்கு பதிலாக அவரை விளையாடலாம் கண்டிப்பா. இல்ல இன்னைக்கு வந்து ரஷீத் கான் வந்து மேட்சுக்கு முன்னாடி பிரஸ் மீட்டா என்னன்னு தெரியல, அவர் வந்து சொல்றாரு, ஒரு பவுலரோட மெயின் திங்க் வந்து விக்கெட் எடுக்கிறத தாண்டி பேட்ஸ்மேன் நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு பவுல் போடணும், நம்ம அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்டென்ட் அவருக்கு சொல்றாருல. அந்த மாதிரி இன்டென்ட் இருக்கிற ஸ்பெஷல் ஸ்பின்னர்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச்ல கம்மியா இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கு. இப்ப இருக்கிறவர் ஓகே, ஆனா ஜாம்பாவை கம்பேர் பண்ணும்போது இவர் கரெக்டா இல்ல. ஜாம்பா இஸ் பெட்டர். இந்த சின்ன பையன் நல்லா போடுறது அக்ரீட். பட் இவங்க ஏன் ஜாம்பாவை எடுக்கலனாக்க ஃபாரினர் கோட்டால வந்து மாட்டிக்கிறாங்க. ஓகே, அதாவது அந்த காமிண்டு வந்து ஆம்பிடெக்ஸ் சொன்ன இல்லையா, ரைட்லையும் போடுவார் லெஃப்ட்லையும் போடுவாரு, பிளஸ் இஸ் a குட் பேட்ஸ்மேன் ஆல்சோ. அதனால ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி எடுக்கணும்னு பாக்குறாங்க. பட் இன்னைக்கு அவர் யூஸே இல்லைன்னு மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ நான் என்ன சொல்றேன்னாக்க ஜாம்பா வந்து கண்டிப்பா எடுத்தாகணும், வேற வழி கிடையாது. இஃப் நெசசரி யூ ஹேவ் போத் ஜிஷான் அண்ட் ஜாம்பா, 2 பேரும் வச்சுக்கோங்க, வேற வழி கிடையாது. அண்ட் இன்னொரு ஸ்பின்னர் சரியா இல்ல SRHல, அதனால இவங்க 2 பேரும் விளையாடலாம். ஓகே, கமிந்து மெண்டிஸ் அவர் ஆல்ரவுண்டர் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இப்போ ஐபிஎல்ல இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்குல்ல, இப்போ இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்ன்றது வந்து ஆல்ரவுண்டரை காலி பண்ற ஒரு ரூல் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. எந்த ஒரு டீமுமே வந்து போனா முழுக்க முழுக்க பேட்ஸ்மேன் அப்படின்னு போயிடுறாங்க, இல்லைன்னா முழுக்க முழுக்க பவுலர் அப்படின்னு போயிடுறாங்க. இந்த மாதிரி இம்பாக்ட் ரூலை வச்சுக்கிட்டு நாம எதுக்கு வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்னு அது சரி, அந்த அந்த இது டெக்னிக்கை ட்ரை பண்றது சரியா தப்பு இல்ல சார். ஆல்ரவுண்டர் வந்து இம்பாக்ட்னால அழிய போறது இல்ல. ஏன்னா ஆல்ரவுண்டரோட குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அக்ஷர் பட்டேல் இருக்காரு, இன்னைக்கு வந்து பெரிய ஆல்ரவுண்டர். ஓகே ஓகே, போலிங்கும் போடுறாரு, பேட்டிங் முன்னாடி நடிக்கிறாரு. ஜடேஜா இருக்காரு சிஎஸ்கேல, அவரும் நல்ல குட் ஆல்ரவுண்டர். ஓகே, அதனால ஆல்ரவுண்டர்னால வந்து இம்பாக்ட் பிளேயர் ஐ மீன் ஆல்ரவுண்டர் அழியல, அது இல்லை. நல்ல குவாலிட்டினாக்கா இது வந்து 12 பேர் டீம் சார், இது இட்ஸ் நாட் 11 டீம். 11 டீம்னா உங்களுக்கு ஆல்ரவுண்டர் இம்பார்ட்டண்டா இருப்பான். இது 12 இருக்கிறதுனால நீங்க 7 பேட்ஸ்மேன் 5 bowlers விளையாடலாம். Instead of 6 batsmen 5 bowlers க்கு பதிலா 7 batsmen 5 bowlers or 6 bowlers 6 batsmen விளையாடலாம். ஓகே, ஸோ 12 சைடு ஆயிடுது. இது இந்த ரூலே தப்பு சார். அது இம்பாக்ட் பிளேயர் வந்து ரொம்ப தப்பு. அது ஏதோ ஆஸ்திரேலியா ஆரம்பிச்சாங்க, அப்புறம் அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க அதை. ஆனா இந்தியன் ஐபிஎல் மட்டும் அதை கண்டினியூ பண்றாங்க. அது வந்து நாட் அட் ஆல் குட். இன்னைக்கு ஓவரால் மேட்ச் எப்படி சார் இருந்தது, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் SRH சொல்றேன். SRH வந்து அவங்க பேட்டிங் வந்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம விளையாடுறாங்க. ஆங்கர் பேட்ஸ்மேனே இல்லை, அங்க யாருமே இல்லை. அதனால தே ஆர் இன் ரியல் ட்ரபிள். அண்ட் யாரும் உள்ள ரிசர்வ்ல கூட இல்லை, எல்லாருமே அதிரடியில் இருக்காங்க. இது அப்புறம் நீங்க சொன்ன நல்ல பாயிண்ட், அதை அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். எப்படின்னாக்க நிதிஷ் ரெட்டி நம்பர் 3 அனுப்பலாம், அண்ட் இஷான் கிஷனை பேக்ல வச்சுக்கலாம். ஏன்னா இது 1, 2, 3 விக்கெட் லூஸ் பண்ணாக்க வேஸ்ட் ஆயிடுது. ஆர் டிராவிஸ் ஹெட் வந்து பெரிய பிளேயர், அவர் இன்டர்நேஷனல் பிளேயர் அண்ட் பவர் பிளேல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பார். நான் சொல்றேன் இஷான் கிஷன் பேக்ல வச்சுக்கலாம் கண்டிப்பா. 1 செகண்ட் வந்து ஈவன் 2 ஓப்பனர்ஸ் கூட நான் வந்து ஐ வாண்ட் 1 லெஃப்ட் ஹேண்டர் 1 ரைட் ஹேண்டர். அந்த மாதிரி இருந்தால் தான் போலிங் சைடு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஏன்னா நான் வந்து போலராக இருந்திருக்கேன் நிறையா. எனக்கு இந்த பேட்ஸ்மேன் லெஃப்ட் ரைட்டு மாற்றி மாற்றி வந்தாக்க போலிங் போடவே வராது. வரும், ஆனால் என்னோட அட்டாக்கிங் மூடு போயிடும், நான் டிஃபென்ஸில் போடுவேன். அந்த மாதிரி ஆகக்கூடாது, அது ஒன்று. ஸோ SRH வந்து இஸ் இன் ரியல் ட்ரபிள் வித் பேட்டிங். அதை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அவங்க இந்த மாதிரி விளாட்னாக்கா 270 எதிர்பார்க்க முடியாது, 200 வராது. 1 செகண்ட் வந்து போலிங்ல தே மிஸ்டேக் ஜாம்பா கண்டிப்பா விளையாடி ஆகணும். ஏன்னா அட்டாக்கிங் போலர் இல்லை அங்கே. அண்ட் நிறைய ரன்ஸ் லீக் பண்றாங்க மற்ற போலர்ஸ்லாம். இன்ஃபேக்ட் கம்மின்ஸ் வந்து நல்லா போடுறாரு, ஆனால் ரன்ஸ் நிறைய லீக் பண்றாரு கம்மின்ஸ். ஸோ மொத்தத்தில் வந்து 2 சைடும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. 5-4 டிஃபீட், தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். ஏன்னாக்க டீம்ல வந்து அந்த முறையில் எப்படிக்கா டவுன் ஆகிடும். அண்ட் திருப்பி ரெக்கவர் ஆகிற அளவுக்கு அவங்க சக்தி இருக்கான்னு தெரியல. லைக் மும்பை மாதிரி டீம் இருந்ததுனாக்கா ரெக்கவர் ஆகலாம், இது கஷ்டம், இது ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க. இதுல வந்து ரிகார்டிங் ஜிடி, கில் வந்து ரியல் கேப்டன் இன்னிங்ஸ் ஆனர். நம்ம சொல்றோமே பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆனாலும் கேப்டன்சி ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, பட் அட் த சேம் டைம் வந்து சாய் வந்து ரொம்ப பேட் லக். அதுக்கு வந்து பிகாஸ் அந்த பால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் வந்தது. ஸோ அவர் ஹுக் அடிக்கும் போது இஸ் நாட் அ குட் ஹுக்கர். ஓகே, அவர் வந்து அந்த சூரியகுமார் மாதிரியோ எல்லாம் கிரவுண்டை கிளியர் பண்ண மாட்டார், அப்படி இறக்கி அடிச்சு இது பண்ணுவார். ஸோ அதனால என்ன கேட்டாக்கா அவர் கொஞ்சம் ஹுக்கை வந்து அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணணும், இனிஷியல் பண்ணாம. ஏன்னா அவர் வந்து இஸ் அ பில்லர் ஆஃப் தி டீம், ஆங்கர் ஆஃப் த டீம். அவர் வந்து முதல்ல அவுட் ஆகக்கூடாது. அவர் அவுட் ஆச்சுனாக்க ரொம்ப கஷ்டமாயிடும். இன்னைக்கு நல்ல வேலை வாஷிங்டன் சுந்தர் வந்து விளையாடி காப்பாத்தினர் ஜிடிஏ. அண்ட் இன்னைக்கு ஒண்ணு நோட் பண்ணங்களா, 4 தமிழ்நாடு பிளேயர்ஸும் அப்படி 11ல இருந்தாங்க. ஆமா ஆமா சார், அது ஒண்ணு. அப்புறம் இந்த ருதர்ஃபோர்ட் வந்து நல்ல இம்பாக்ட் பிளேயரா வச்சுட்டு இருக்காங்க அவங்க. நான் வந்து ஒரு நாள் பிலிப்ஸ் ஆல்சோ இஸ் ஈக்குவலி குட். அவருக்கும் வந்து நீங்க ட்ரை பண்ண சான்ஸ் பண்ணலாம். அது எப்படின்னாக்க 2 ஃபாரினர்ஸ், இந்த ரஷீத் கான் அப்புறம் பட்லர்,
அப்புறம் ருத்தர்ஃபோர்டு. அந்த ரபாடா பிளேஸ்ல வந்து ஒருத்தர் விளையாடலாம். ரபாடா விளையாடல இன்னைக்கு. ஆமா ஆமா. தட் மீன்ஸ் 3 தான் விளையாடுறாங்க அவங்க. தே கேன் பிளே ஃபோர்த் பேட்ஸ்மேன் ஆல்சோ. ஷாருக் கான் பிளேஸ்ல வந்து தே கேன் பிரிங் பிலிப்ஸ் ஆல்சோ. ஓகே. அப்ப பேட்டிங் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா ஜிடிக்கும் பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கு. போலிங் நல்லா இருக்கு, பேட்டிங் வீக்கா இருக்கு. அண்ட் ரொம்ப ஹாப்பி நியூஸ் என்னன்னாக்க ஜிடிக்கு சிராஜ் அண்ட் பிரஷீத் தே ஆர் போலிங் வெல். ஏன்னா தே யூஸ் டு போல் வெரி பேட்லி. அண்ட் இதுல ரொம்ப மட்டமா போட்டாங்க ஆஸ்திரேலியாலாம். இப்போ வந்து இந்த சீரீஸ் வந்து நல்லா போட்டிருக்காங்க, எஸ்பெஷலி குஜராத்துக்கு. ஓகே. ஸோ அது வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட். அண்ட் சாய் கிஷோர் வேற லெவல்ல போட்டுருக்காரு போலிங். அவர் வந்து பிரமாதமா போட்டுருக்காரு. அண்ட் இஸ் கோயிங் டு பிகம் குட் ஆல்ரவுண்டர். அண்ட் இந்தியா வந்து அவர் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே சார். அண்ட் போத் சாய் ஷுட் பிளே ஃபார் இந்தியா சூன். ஓகே.